தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் சத்துருக்களின் மனதை மாற்றி உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து மகிமையாக உயர்த்துவேன். சங்கீதம் 106:46. அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை ஒடுக்குகிறவர்களின் கைகளில் சிக்கி இனி தப்பிக்க வழியே இல்லை என்று நீங்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று கர்த்தராகிய தேவன் உங்கள் சத்துருக்களின் மனதை மாற்றி அவர்களின் சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை தருவதாக வாக்களிக்கிறார். சிறைப்பிடித்தவர்களின் இருதயங்களை இரக்கத்தால் நிரப்புவது கர்த்தருடைய ஆச்சரியமான செயலில் ஒன்றாகும். அவர் நம்முடைய எதிரிகளின் கொடுமையான கோபத்தை தயவாக மாற்றும் வல்லமையுள்ள தேவன். சிறைப்பிடிக்கப்பட்ட தானியேலுக்கு பாபிலோன் அதிகாரிகளின் கண்களில் கர்த்தர் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்து அவனை சத்துருக்கள் மத்தியில் உயர்த்தினார். ஆகையால் உங்களை எதிர்க்கும் மனிதர்களை கண்டு நீங்கள் ஒருபோதும் பயப்படாமல், கர்த்தர் எனக்கு இறங்கி இந்த சிறையிருப்பிலிருந்து நிச்சயம் விடுவிப்பார் என்று அவர் வல்லமையை விசுவாசித்து காத்திருங்கள். அப்போது அவர் உங்களுடைய எல்லா சத்துருக்களின் இருதயங்களையும் மாற்றி உங்களை விடுவித்து உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, இன்றே என் சத்துருக்களின் மனதை மாற்றி என்னை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து மகிமையாக உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.